இன்றைக்கி நம்ம சோலார் கலெக்டர்ஸ் பற்றி தான் பார்க்க போகிறோம். சோலார் கலெக்டர்ஸுங்கிறது சோலார் பேனல் மூலமாக சன்லைட்டை கலெக்ட் பண்ணி அதை ஹீட்டாக ட்ரான்ஸ்ஃபர் பண்ணி அதில் ஒர்க்கிங் ஃப்ளூயிட் லைக் வாட்டர், ஏர் இதை பாஸ் பண்ணி நம்ம ஹீட் பண்ணுறோம். ஸோ அதிலே 2 டைப் இருக்குது. இன்றைக்கி நம்ம அதில் சோலார் கான்சன்ட்ரேட்டிங் கலெக்டர்ஸ் பற்றி தான் பார்க்க போகிறோம். அதில் ஃபஸ்ட்டு பேரபோலிக் ரஃப் கலெக்டர் பற்றி தான் பார்க்க போகிறோம். ஸோ இதில் ஒரு பேரபோலிக் ஷேப்டு ரிஃப்ளெக்டர் ரஃப் வச்சுருக்காங்க. ஸோ இந்த ரிஃப்ளெக்டருக்கு நம்ம சோலார் பேனலில் கிளாஸ் இந்த மாதிரி இதை யூஸ் பண்ணுறாங்க. ஸோ கரெக்டாக அந்த சன்லைட் அந்த ரிஃப்ளெக்டரில் பார்த்து ரிசீவர் டியூப்பில் படுற மாதிரி அந்த ஃபோக்கஸை செட் பண்ணி வச்சுருப்பாங்க. ஸோ இந்த ரிசீவர் டியூப்பில் நம்ம ஒர்க்கிங் ஃப்ளூயிட் லைக் ஏர், வாட்டர், ஆயில் அந்த வழியாக பாஸ் பண்ணி ஸோ அதை ஹீட் பண்ணிப்பாங்க. நெக்ஸ்ட் பேரபாய்டல் டிஷ் கலெக்டர் பற்றி பார்க்க போகிறோம். ஸோ இது எப்படி இருக்குன்னா, நம்ம வீட்டுக்கு மேலாம் டிஷ் மாற்றி வச்சுருப்போம். ஸோ அந்த ஷேப்பில் கன்ஸ்ட்ரக்ட் பண்ணியிருப்பாங்க. ஸோ அதில் நம்பர் ஆஃப் கிளாஸஸ் வச்சுருப்பாங்க. நம்பர் ஆஃப் கிளாஸஸ் வைக்கும்போது கரெக்டாக அந்த கிளாஸஸில் எல்லாத்தையும் சன்லைட் பண்ணிட்டு அந்த சன்லைட் கரெக்டாக அந்த ஃபோக்கஸ் பாயிண்டில் படுற மாதிரி இதை செட் பண்ணி வச்சுருப்பாங்க. ஸோ அந்த ஃபோக்கஸ் பாயிண்டில் நமக்கு ஒர்க்கிங் ஃப்ளூயிட்ஸை பாஸ் பண்ணி ஹீட் பண்ணிக்கிறாங்க. இதோட அட்வான்டேஜ் பார்த்தோம் அப்படின்னா, ஃப்ளாட் பிளேட் கலெக்டர்ஸோட இந்த கான்சன்ட்ரேட்டட் கலெக்டரில் ஹை அண்ட் ஆப்ரேட்டிங் டெம்பரேச்சர் அச்சீவ் பண்ண முடியுது. தேங்க்யூ.